ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 46ஐ 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசியது. ஆதியாகமம் 46 1 முதல் 4. பகுதி 2, யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு எகிப்திற்கு புறப்பட்டது. ஆதியாகமம் 46 5 முதல் 28. பகுதி 3, யோசேப்பு யாக்கோபை சந்தித்தது. ஆதியாகமம் 46 29 முதல் 34. பகுதி 1, தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசியது. பகுதி 2, யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு எகிப்துக்கு புறப்பட்டது. இப்ப எல்லாரும் கானான்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க. போறப்ப யாக்கோபினுடைய முழு குடும்பமும் கிளம்புறது. யாரெல்லாம் கிளம்புனாங்க, எந்தெந்த பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் யாரு அப்படின்னு இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. இப்ப கவனிங்க, யோசேப்பு எகிப்துல இருக்கிறான். யோசேப்பு எகிப்தில் இருக்கிற காலகட்டத்திலேயே யாக்கோபுடைய குமாரர்கள், பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து பெருகி இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சேர்த்தா ஒரு 70 பேர். அம்மா அப்பா பிள்ளைங்க பேரன் பேத்தி, அவ்வளவுதான் இந்த ஒரு குடும்பம். இந்த அதிகாரம் பெயர்களை திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனா இவ ஒவ்வொன்றும் வருஷப்படுத்தி கரெக்டா எண்ணிக்கையோட சொல்லுது. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 28ஆம் வசனம் வரைக்கும் இதில் இருக்கிற பெயர்கள், பட்டியல், எண்ணு, எண்ணிக்கை எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபேமிலி நம்பர் 1 யாரு? யாக்கோபு லேயாளின் குமாரர் குடும்பம். யாக்கோபு லேயாளுடைய குமாரரின் குடும்பம். ஆதியாகமம் 46 9 முதல் 15. அதை தான் இப்ப படிச்சோம். மொத்தம் இதுல வருகிறவர்கள் 33 பேர். 15ஆம் வசனம் சொல்லுது, கடைசி வார்த்தையை படிப்போம். இவர்கள் லேயாளின் சந்ததியார். இவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தையும் பதான் அராமிலே யாக்கோபுக்கு பெற்றார். அவன் குமாரரும் அவன் குமார்த்திகளும் ஆகிய எல்லாரும் 33 பேர். நம்பர் 1 ரூபன், நம்பர் 2 சிமியோன், நம்பர் 3 லேவி, நம்பர் 4 யூதா, நம்பர் 5 இசக்கார், நம்பர் 6 செபுலோன். இவங்களை தான் இங்க படிச்சிருக்கிறோம். இதுக்குள்ள வர குடும்பத்தையும் அடுத்த பட்டியல் சொல்லுது. பார்ப்போம். ரூபன் நம்பர் 1 யாரு? ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி. ஆதியாக 46 9. ரூபனோட சேர்த்து அவனுடைய 4 குமாரர்களையும் சேர்த்தா மொத்தம் 5 பேர். லிஸ்ட் நம்பர் 2 சிமியோன். ஆதியாகம் 46 10. அவனுடைய பிள்ளைங்க எமுவேல், யாமின், ஓகாத், யாக்கீன், சோக்கார், சவுல். மொத்தம் 6 பிள்ளைங்க. சிமியோனோட சேர்த்து 7 பேரு. நம்பர் 3 லேவி. அவனுடைய பிள்ளைங்க கெர்சோன், கோகாத், மெராரி. லேவியோட சேர்த்தா மொத்தம் லேவியோட பட்டியல் 4 பேர். 46 11. இதுல இப்படி பெயர் வாசிக்கிறோம்ல, இந்த மாதிரி பெயர்கள் வரப்ப சில பெயர்கள் நம்மளுடைய கவனத்துல வைக்கணும். இந்த லிஸ்ட்ல வர ஒரு குடும்பம், மோசேக்கு முன்னால இருக்கிற முற்பிதாக்களுடைய குடும்பம் இங்கதான் இருக்குது. பார்ப்போம். நம்பர் 4 யூதா. யூதாவின் பிள்ளைகள் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ். பாரேசுடைய பிள்ளைங்க எஸ்ரோன், ஆமுல். யூதாவுடைய இன்னொரு பையன் சேரா. மொத்தம் யூதாவின் குடும்பத்துல 6 பேர். இதுல ஏர், ஓனான் என்பவங்க கானான் தேசத்திலே இறந்துட்டாங்க. ஏன் இறந்தாங்கன்றத ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் வாசிச்சப்ப படிச்சப்ப பார்த்தோம். யூதாவின் குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி,
யூதாவினுடைய மனைவி சூவா, யூதாவுடைய மருமகள் தாமார், அந்த தாமார் மணந்த 2 திருமணங்கள், அந்த 2 புருஷர்களும் செய்ததன தவறுகளால ஏர் ஓனான் 2 பேரும் இறந்துட்டாங்க. தேவன் அவர்களை அடிச்சார். நம்பர் 5 இசக்கார். இசக்காருடைய பிள்ளைங்க தோலா, பூவா, யோபு, சிம்ரோன். இசக்காரோட சேர்த்தா 5 பேர். ஆதியாகமம் 46:13. நம்பர் 6 செபுலோன். செபுலோனுடைய பிள்ளைங்க செரெத், எலோன், யக்லேல் அப்படின்னு 3 பேரு. செபுலோனோட சேர்த்தா 4 பேரு. ஆதியாகமம் 46:14. ஆக இந்த குடும்பத்தில் கவனிக்க வேண்டியது, இவர்களது குடும்பத்தினர் மொத்தம் 33 பேர். யாக்கோபின் குமாரர் 6 பேரு. அவர்களுடைய பேரன்கள், யாக்கோபினுடைய பேரன்கள் 23 பேரு. யாக்கோபுடைய பேரன்களின் குமாரர் 2 பேரு. ஒரு மகள் 1. இவங்களோட சேர்ந்தா யாக்கோபு 1. மொத்தம் 33 பேர். யார் இந்த 33 பேர்? இந்த 33 பேருடைய உறவுகள் என்ன? யாக்கோபுடைய ஒரு மனைவியினுடைய குடும்பத்திலிருந்து வந்த இந்த 33 பேர். இதுல ஒரு பெண் அப்படின்னு பார்த்தோம். அந்த பெண்ணு தீனாள். அச்சா கொல்லு பேரன். அந்த பேரு 2. அவங்க யார் அப்படின்னா எஸ்ரோன், அமூல் என்பவர்கள் யாக்கோபின் பேரன் பாரேசின் குமாரர். அவங்க பெற்றெடுத்தது. ஆக மொத்தம் ஃபேமிலி நம்பர் 1ல 33 பேர். ஃபேமிலி நம்பர் 2 யாக்கோபு சில்பாலின் குமாரரின் குடும்பம். வாசிப்போம். 46:16 முதல் 18. காத்துடைய குமாரர் சிப்பியோன், அகி, சூனி, எஸ்போன், ஏரி, அரோதி, அரேலி என்பவர்கள். ஆசேருடைய குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாளுடைய பிள்ளைகள். அடுத்த லிஸ்ட் யாக்கோபு சில்பாலின் குமாரர் குடும்பத்தார், ஃபேமிலி 2. ஆதியாகமம் 46:16 முதல் 18. இந்த குடும்பத்திலிருந்து 16 பேர். இந்த குடும்பத்தில் முக்கியமானவங்க 2 பேர், காத், ஆசேர். காத்தின் வம்சத்தில் வர பிள்ளைங்க சிப்பியோன், அகி, சூனி, எஸ்போன், ஏரி, அரோதி, அரேலி. இந்த 7 பேரோடும் காத்தையும் சேர்த்தா 8 பேர். ஆதியாகமம் 46:16. நம்பர் 8 ஆசேர். ஆசேரின் பிள்ளைங்க இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா. பெரியாவின் பிள்ளைங்க ஏபேர், மல்கியேல். அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல வர்றது செராக்கு. இது ஒரு பெண்ணு. ஆசேர் குடும்பத்துல செராக்கு, செரா அப்படின்றவ ஆசேரின் மகள். அப்போ இந்த ஃபேமிலியில இந்த பெண்ணும் பட்டியல்ல வரா. இந்த லிஸ்ட்ல வர ஒரு 2வது பெண் பெயர் இவதான். இதுக்கு முன்னாடி தீனாள் வந்தா, இப்போ இந்த செராக்கு. சோ இப்போ இவர்களது குடும்பத்துல மொத்தம் 16 பேர். யாரெல்லாம்? யாக்கோபின் குமாரர் 2 பேர், காத்தும் ஆசேரும். இவங்களுடைய பிள்ளைங்க, அதாவது யாக்கோபினுடைய பேரன்கள் இதுல 11 பேர். பேரனின் பிள்ளைங்க 2 பேர். அதுல அப்புறம் ஒரு பெண்ணு குமாரத்தி 1. மொத்தம் இந்த குடும்பத்துல 16 பேர். ஃபேமிலி நம்பர் 3 யாக்கோபும் ராகேலின் குமாரரும் பட்டியல். வாசிப்போம். 46:19 முதல் 22. யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள். யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்பிராயிமும் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய
போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். பென்யமீனுடைய குமாரர் பேலா, பெகேர், அஸ்பேல், கேரா, நாகமான், ஏகி, ரோஷ், முப்பீம், உப்பீம், ஆர்து என்பவர்கள். ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரர் ஆகிய இவர்கள் எல்லோரும் 14 பேர். ஓகே, குரூப் 3 யாக்கோபு ராகேலின் குமாரரும் குடும்பத்தாரும். ஆதியாகமம் 46 19 முதல் 22 மொத்தம் 14 பேர். இந்த குடும்பத்தில் வரவங்க யாரு? யோசேப்பு 1, பென்யமின் 2. பெயர் பட்டியல்ல பார்ப்போம். யோசேப்பு, அவனுடைய பிள்ளைங்க மனாசே, எப்ராயிம். மனாசே, எப்ராயிம் பிளஸ் யோசேப்பு இவங்களோட சேர்த்தா 3 பேர். ஆதியாகமம் 46 20. இவர்கள் மூவரும் ஏற்கனவே எகிப்தில் இருக்கிறாங்க. 46 20. நம்பர் 10 பென்யமீன். பென்யமீனுடைய பிள்ளைங்க பேலா, பெகேர், அஸ்பேல், கேரா, நாகமான், ஏகி, ரோஷ், மும்பீம், உப்பீம், ஆர்து. இந்த 10 பேரோட பென்யமீனையும் சேர்த்தா 11 பேர். கவனிக்கணும், இவன் அண்ணன் யோசேப்பு எகிப்துல இருக்கிறான். யாருடைய அண்ணன்? பென்யமீனுடைய அண்ணன். யோசேப்பு எகிப்துல இருக்கிறப்ப 2 திருமணமாகி 2 பிள்ளைங்க. ஆனால் பென்யமீன் கானான்ல இருக்கிறப்பவே அவனுக்கு 10 பிள்ளைங்க இருக்குது. அப்போ ஏர்லி மேரேஜ் பண்ணி இருக்கணும். யோசேப்பு லேட் மேரேஜ், 30 வயசுக்கு பிறகுதான் திருமணமே நடக்குது. இப்போ யோசேப்பை விட பென்யமீனுக்கு பிள்ளைங்க அதிகம். ஓகே, இப்போ இவர்களது குடும்பத்தில் மொத்தம் 14 பேர். இதுல யாக்கோபின் குமாரர் 2 பேர், இவங்களுடைய பிள்ளைங்க அதாவது யாக்கோபின் பேரருங்க 12 பேர். மொத்தம் 14. ஃபேமிலி நம்பர் 4 வாசிப்போம். 46 24 முதல் 25. நப்தலியின் குமாரர் யாத்சியேல், கூனி, எத்சேர், சில்லேம் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தி ஆகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள். இவர்கள் எல்லோரும் 7 பேர். ஃபேமிலி நம்பர் 4 யாக்கோபு, பில்கால் குமாரர் குடும்பம். அது 46 24 முதல் 25. இந்த குடும்பத்திலிருந்து 7 பேர். யார் இந்த குடும்பத்தில் முக்கியமான பிள்ளைங்க? தான், நப்தலி. இப்போ தான்க்கு உசிம் அப்படின்னு ஒரு மகன், தானோட சேர்த்தா 2 பேர். 12வது நபர் நப்தலி. இவனுடைய பிள்ளைங்க யாத்சியேல், கூனி, எத்சேர், சில்லேம். இந்த 4 பிள்ளைங்களோட அப்பாவையும் சேர்க்கிறோம். நப்தலி இந்த குடும்பத்துல, அதாவது நப்தலி குடும்பத்துல மொத்தம் 5. ஆக இந்த குடும்பத்துல மொத்தம் 7 பேர். இதுல யாக்கோபின் குமாரர் 2 பேர் அடங்குறாங்க. பேரன்கள் 5 பேர். மொத்தம் 7 பேர். இப்ப மொத்தத்தையும் கூட்டி மொத்த குடும்ப பட்டியல். யாக்கோபின் குமாரர் 11 பேர். யாக்கோபின் குமாரத்தி ஒருத்தி. யாக்கோபின் பேர பிள்ளைகள் 50. யாக்கோபின் பேரனது பிள்ளைகள் 4, அதாவது கொள்ளு பேரன்கள் 4. ஆக மொத்தம் 66. இப்போ 26ஆம் வசனம் படிங்க. 46 26. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லோரும் 66 பேர். 66 பேர். 27ஆம் வசனம். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். எப்படி? அங்க 66 சொல்லுது, இங்க 70 சொல்லுது. 66க்கும் 70க்கும் எவ்வளவு வித்தியாசம்? சோ கவனிங்க, இவற்றுடன் யாக்கோபு, யோசேப்பு, யோசேப்பின் குமாரர் மனாசே, எப்ராயிம் இவர்களை சேர்த்தா 4 பேர்.
எது 66 முதல்ல சொல்லிருச்சு, அப்புறம் 70 சொல்லுது. 66 70 யாக்கோபு, யோசேப்பு, மனாசே, எப்பிராயிம் 4 பேரை சேர்த்தா யாக்கோபின் குடும்பத்தார் 33 16 14 7 மொத்தம் 70 பேர். ஆதியாகமம் 46 27, யாத்திராகம் 1:5. இங்க சொல்லிருச்சு இல்ல? இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. எங்க? இந்த எண்ணிக்கையில். இப்ப அப்போஸ்தல நடபடிகளுக்கு வாங்க, 7ஆம் அதிகாரம். இது ஸ்தேவானுடைய பிரசங்கம். ஸ்தேவான் இந்த சரித்திரத்தை அப்படியே பிரசங்கமா பண்றாரு. இப்ப கவனிங்க, 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்கணும், படிக்கலாம். பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். இரண்டாந்தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். எப்படி? இங்க நம்பர் என்ன, அங்க நம்பர் என்ன, இங்க உதைக்குது. பைபிளை படிக்கிறப்ப இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு யோசித்து படிக்கணும். நம்ம அப்படி படிக்கிறது இல்ல. இப்ப என்ன சொல்லலாம்? பைபிள் தப்புன்னு இல்லாமா? பிரிண்டிங் மிஸ்டேக் சொல்லிடலாம். இந்த ஸ்தேவானுக்கு கணக்கு தெரியல, சரியா தப்பா பிரசங்கம் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிடலாமா? இங்க 75 இருக்குது, அங்க 70 இருக்குது. இப்ப இங்க ஒரு பிரச்சனை, இதை எப்படி தீர்க்கலாம், இல்லை இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. முதல்ல இந்த பெயர் பட்டியலில் வர குறிப்புகளை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. நேம் வைஸா பார்த்துட்டோம், ஃபேமிலி வைஸா பார்த்தோம், ஒய்ஃப் கூட இருந்த பிள்ளைங்க பிறந்தவங்க யாருன்னு பார்த்துட்டோம், பேர பிள்ளைங்களை பார்த்துட்டோம், பேத்திங்களை பார்த்துட்டோம். லிஸ்ட்ல வர மொத்தம் எண்ணிக்கையும் ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ 70 பேர் அப்படின்னு சொல்றாங்க. லிசன், இதுல இன்னொரு கவனம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இதுல இன்னொன்னு, இந்த ஹிஸ்டரி முதல்ல கானான்ல இருந்து சொல்லிட்டு அப்புறம் எகிப்துல இருந்து பார்க்கிற மாதிரி இருக்கும். கவனிங்க, 46:8 எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்கள் ஆவன. வெயிட், கானானிலிருந்து எகிப்துக்கு போன அப்படின்னா அது அர்த்தம் வேற. கானானிலிருந்து எகிப்துக்கு வந்த அப்படின்னு சொல்றப்போ கொஞ்சம் அர்த்தம் மாறுது. அதாவது இப்போ எகிப்திலிருந்து பார்க்கப்படுது, கானானிலிருந்து எகிப்துக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த லிஸ்ட்டை இப்போ எகிப்துக்குள்ள வந்தவங்களுடைய கணக்குகளை, கிளம்பினவங்களை அப்படி சொல்லுது. ஒரு பக்கம் கானான்லேருந்து புறப்படுறவங்க, இன்னொரு பக்கம் எகிப்துல உள்ள வரவங்க அப்படின்னு ஒரு பார்வை. முதல்ல இந்த 70க்கும் 75க்கும் இருக்கிற குறிப்புகளை கவனிக்கணும். அதுல சில குறிப்புகளை பார்ப்போம். குறிப்பு 1, இப்பட்டியலை பற்றி சில குறிப்புகள். நம்பர் 1, யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்தில வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர் என்று ஆதியாகமம் 46:26 சொல்லுகிறது. இப்ப வாசிங்க 46:26. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர இந்த லிஸ்ட்ல ஆண்கள் பெயர்களும் குமாரரின் பெயர்களும் தான் இருக்குது. மனைவிகள் பெயர் இன்க்ளூட் ஆகல. அத சொல்லுது, மனைவிகள் பெயர் தவிர வந்தாங்க. அப்புறம் அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லோரும் 66 பேர். அப்போ இதுல சில மனைவிகளை கணக்குல எடுக்கல. இப்போ ஆண்களை கணக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்களுடைய பட்டியல், பெயர் பட்டியல் இருக்குது.
இதுல மனைவிகளை சேர்க்கல அப்படின்னு இருக்குது. பின் குறிப்பு என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு இருந்த 4 மனைவிகள்ல 2 மனைவிகள் இறந்துட்டாங்க முதல்லயே. இதுல என்ன சொல்லுது? இன்னொன்னு, யாக்கோபின் மனைவிகள் அதிகமா இருந்த 4 பேர் 2 பேர்ல யூதாவின் மனைவி இறந்துட்டா, சூவா இறந்துட்டா. நம்பர் 2, யோசேப்பு எகிப்திற்கு ஏற்கனவே சென்று விட்டவன். அங்கே அவனுக்கு பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குமாரர் 70 பேர் என்று ஆதியாகமம் 46:27 கூறுகிறது. ஆக கானானில் இருந்து வந்த 66 பேரோடு எகிப்தில் பிறந்த யோசேப்பின் குமாரர் 2 பேரையும் சேர்த்தா மொத்தம் 68 ஆண்களை. ஆனா 70 பேருக்கு 2 பேர் குறைறாங்க. முன்கூட்டியே யோசேப்புடைய பிள்ளைங்க அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ தட் ஹோல் ட்ரீ அப்படியே ரூட்டோட பெயர்ந்து கானானுக்குல இருந்து எகிப்துக்கு போயிடுறாங்க. போறப்ப 66 பேரோட அங்க ஏற்கனவே யோசேப்பு இருக்கிறான், அவன் பையன் மனாசே, எப்ராயிமும் இருக்கிறான். அப்ப 66 பிளஸ் 3 பேர் யோசேப்பு, மனாசே, எப்ராயிம் சேர்ந்தா 69 பேரு. கானானில் இருந்து வந்த 66 பேரோடு எகிப்துல பிறந்த யோசேப்பின் குமாரர் 2 பேரையும் சேர்த்தா 68. 70க்கு 68க்கு பார்த்தா 2 குறையுது. இந்த 2 பேரும் ஒருவேளை யாக்கோபின் 2 மனைவிகளை சேர்த்திருந்தால் அது 70 என்று கணக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு குறிப்பு சொல்லுது. இதுல எதுவுமே என் கணக்கு இல்லை, அந்த நம்பர்ல மிஸ் ஆகுறதுனால முதல்ல கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. 66, 70, 75. இப்ப எது எங்கன்னு பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்ப இந்த 2 பேரு ஒருவேளை யாக்கோபினுடைய 2 மனைவிகள் இருக்கலாம். ஏன்னா 4 பேர்ல 2 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. 2 மனைவிகளை சேர்த்து இருந்தால் 70 பேர். குறிப்பு 3. இந்த பட்டியல்ல யாக்கோபு தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் குமாரரின் குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 46:7. ஆனால் இந்த பட்டியலில் தீனாள் என்ற யாக்கோபின் குமாரத்தையும் 46:15 செராக்கு என்னும் யாக்கோபின் பேத்தியும் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஹோல் பட்டியல்ல 2 ஃபீமேல் பேர் தான் இருக்குது. இது குறிப்பு 3. நம்பர் 4, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான் நீண்ட செய்தியை குறிப்பிடுகிறது. இதில் யாக்கோபின் குடும்பத்தார் 75 பேர் எகிப்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போஸ்தலர் 7:14. அப்படியானால் ஆதியாகமம் 46:27 எகிப்துக்கு சென்றவர்கள் 70 பேர் என்றும் அப்போஸ்தலர் 7:14 எகிப்துக்கு சென்றவர்கள் 75 பேர் என்றும் இருக்கிறது. ஆக இந்த எண்ணிக்கையில் மாற்றம் வந்தது எப்படி? சரி, நம்பர் 5, ரீசன், காரணம் என்ன? ஒரு காரணம், புதிய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்படாமல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கவனிக்கணும், டெக்னிக்கலா இருக்கிற சில காரணங்கள். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டுச்சு, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில. இந்த புதிய ஏற்பாட்டில் வர எல்லாருமே கிரேக்க மொழியின் ஆட்சி இருந்தப்போ கிரேக்க மொழியும் பேசுறாங்களா? ஈப்ரு மொழியை பேசல. ஆகையினாலதான் எபிரேய மொழியில் இருந்த பழைய ஏற்பாட்டை கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 250வது வருஷத்துல இந்த பழைய ஏற்பாடு முழுசையுமே கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதுக்கு பேரு செப்டுவஜென்ட். புதிய ஏற்பாட்டில் வர இருக்கிற எல்லாருமே இந்த செப்டுவஜென்ட்டை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஈப்ரு மொழி அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது, கிரேக்க மொழி தெரியும். புதிய ஏற்பாட்டில்
புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே கிரேக்க மொழியை ரொம்ப பேசுற மொழியா இருந்ததுனால பழைய ஏற்பாட்டு புத்தகமான தானாக் ஈப்ரு மொழியிலிருந்து அதை கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேரு செப்டுவஜென்ட். மோஸ்ட்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா சில மாற்றங்கள் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், பழைய ஏற்பாட்டில் வசனம் அப்படி சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, மாறிட்டு சொல்லுது, மாத்தி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டு ஆக்கியோனுங்க, எழுத்தாளருங்க, பக்தருங்க, விசுவாசிங்க செப்டுவஜென்ட்டை ஃபாலோ பண்றாங்க, படிக்கிறாங்க. த ஹோல் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் கிரேக்க மொழியில இருந்ததுனால அந்த மனநிலையில தான் நீங்க புதிய ஏற்பாட்டை படிக்கணும். இது ஒரு சைடு குறிப்பு. ஆனா அதுவும் ஒரு முக்கிய ரீசன் இல்லை. செப்டுவஜென்ட் கிரேக்க மொழியில் இருந்தது, கையாளப்படுவத சில மாற்றங்கள் இருப்பதை காண முடிகிறது. ஸ்தேவான் 75 என்று குறிப்பிட்டதற்கு காரணம் யாக்கோபின் குமாரரின் மனைவிகளை கணக்கில் சேர்த்திருக்கலாம். ஏற்கனவே இந்த யாக்கோபின் குமாரர் இருந்தாங்களே 11 பிள்ளைங்க, யாக்கோபுடைய ஆண் பிள்ளைங்க, அதுல யூதாவுடைய மனைவி இறந்துட்டா, இன்னொருத்த சிமியோனின் மனைவி கூட இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 46:10 ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. 46:10 சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாக்கின், சோகாத், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல். அப்போ இந்த சிமியோன் கானானிய பெண்ணை திருமணம் பண்ணி இருக்கிறான். ஒருவேளை அவன் மனைவி மறிச்சிருக்கணும், ஆகையினால பண்ணி இருக்கலாம் கானானிய பெண்ணை அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது எதுவுமே நான் சொல்றது இல்லை, எல்லா இடத்துலயும் சேகரிச்சு இந்த அதிகாரத்துக்கு உள்ள வெளியே பின்னால இருக்கிற சம்பவங்களும் செய்திகளும். சும்மா பெயர் படிச்சுட்டு போயிட்டோம்ல, அதுக்குள்ள இருக்கிற செய்திகள் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஓகே, நம்பர் 6, காரணம் 2. ஸ்தேவான் 75 என்று கணக்கிட்டு இருந்தால் அது எகிப்தில் பிறந்த யோசேப்பின் குமாரரான மனாசே மற்றும் எப்ராயிம் என்பவர்களுக்கு பின்னாட்களில் பிறந்த யோசேப்பின் பேர பிள்ளைகள் 5 பேரை கணக்கிட்டு சேர்த்திருக்கலாம். என்னாகுமோ 26 அந்த முழு லிஸ்டும் இருக்குது. கவனிக்கணும், யோசேப்புக்கு எகிப்துல 2 பிள்ளைங்க பிறந்தாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் என்னாகமும் 26 விளக்கமா சொல்லப்படுது. பெரிய பெயர் பட்டியல். அந்த பெயர் பட்டியல்ல எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் பிறந்த பிள்ளைங்களை சொல்லுது. ஒருவேளை அந்த பிள்ளைங்களும் யாக்கோபினுடைய வித்தா இருக்கிறதுனால இந்த 75 சேர்த்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வர 66 பேர பிள்ளைங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, பேர பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல யோசேப்பினுடைய பிள்ளைகளும் யோசேப்பினுடைய பேர பிள்ளைகளையும் இதுல சேர்த்திருந்தா இந்த 75 கணக்கு வந்திருக்கும். ஸ்தேவான் அங்க ஆதியாகமம் 46 படிச்சிருக்கணும். ஸ்தேவான் என்னாகமும் 26 படிச்சிருக்கணும். ஆகையினாலதான் அவருடைய செய்தியில 70 பேர்ன்றத 75 பேர் அப்படின்னு கூட்டி பேசுறாரு. தப்பு இல்லை. எல்லாருமே யாக்கோபின் குடும்பத்தில் வர, வித்தில் வர, கிளையில் வர, குடும்பத்துக்குள்ளே வர ஒரு குடும்பத்தினுடைய கிளைகள், வம்சம். அப்போ இது எண்ணிக்கையில வந்த தவறு இல்லை, அவர்கள் கூர்ந்து படிச்சு எண்ணி யோசித்து கவனிச்சு கணக்கிட்டு போட்ட எண்ணிக்கையில் வந்த முடிவு. வெளிப்படையா பேசினா, இருக்கிறத பேசினா,
மறைக்காத பேசினா எப்பவுமே மக்கள் மதிப்பாங்க. நல்ல மக்கள்.